வெள்ளிக்கிழமை மாலை அந்த பழைய வீட்டின் பூஜை அறையில் ஏற்றியிருந்த ஊதுபத்தியின் மனம் மதுமிதாவிற்கு ஒருவித அமைதியை கொடுத்தது. ஆனால் அன்று அந்த அமைதியை கலைக்கும் விதமாக ஒரு அழைப்பு வந்தது. அவளுடைய அக்கா மகன் சஞ்சய் விடுமுறைக்காக மதுவின் வீட்டிற்கு வந்தான். சஞ்சய் அமைதியானவன், ஆனால் அவன் கண்களில் ஒரு துருதுருப்பு இருந்தது. இரவு நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. சித்தி, எனக்கு 2 கையிலையும் மருதாணி வச்சு விடுறீங்களா என்று சஞ்சய் கேட்டபோது மதுவால் மறுக்க முடியவில்லை. நில ஒளியில் அமர்ந்து அவனது மென்மையான கைகளில் மருதாணியை தீட்டினாள். இரவு 10 மணி இருக்கும். மருதாணி காய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் கைகளை அசைக்காமல் அமர்ந்திருந்தான். நள்ளிரவு 1 மணி. மதுவின் உறக்கத்தை சஞ்சயின் குரல் கலைத்தது. சித்தி, எனக்கு பாத்ரூம் போகணும். ஆனா கை நிறைய மருதாணி இருக்கே. தூக்க கலக்கத்தில் மது அவனை அழைத்து சென்றாள். அவனது கைகளில் மருதாணி ஈரமாக இருந்ததால் அவனால் எதையும் தொட முடியாது. வேறு வழியின்றி மதுவே அவனுக்கு உதவ வேண்டியிருந்தது. அப்போது அவள் கண்ட காட்சி அவளை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. ஒரு சிறுவனாக அவள் பார்த்த சஞ்சய் இப்போது உடல் ரீதியாக ஒரு வளர்ந்த ஆடவனைப் போல தெரிந்தான். அவளது கண்கள் ஒரு நிமிடம் நிலை குத்தினாலும் சட்டென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு எதையும் கவனிக்காதது போல் அவனை மீண்டும் தூங்க வைத்தாள். ஆனால் அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு சலனம், அந்த திகைப்பு அவளை உறங்க விடவில்லை. மறுநாள் காலை மதுவின் நெருங்கிய நண்பன் கௌதம் அவளை சந்திக்க வந்தான். மதுவை விட 2 வயது இளையவன் என்றாலும் அவனிடம் எதையும் வெளிப்படையாக பேசும் உரிமை அவளுக்கு உண்டு. என்ன மது, இன்னைக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கு, சரியா தூங்கலையா? கௌதம் கேட்டான். மது தயங்கி தயங்கி இரவில் நடந்த விஷயத்தை அவனிடம் சொன்னாள். சஞ்சய் விஷயத்துல நான் நேத்து ஒரு மாற்றத்தை கவனிச்சேன் கௌதம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்று அந்த சம்பவத்தை விவரித்தாள். கௌதம் அதை கேட்டு மெலிதாக சிரித்தான். அவன் கண்களில் ஒரு குறும்பு மின்னியது. மது, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? மற்றவங்க கைப்படும்போது சில மாற்றங்கள் இயல்பா நடக்கிறது தான். நீ ஏன் இதை போட்டு குழப்பிக்கிற? அப்படியா சொல்ற என்று மது கேட்க, நிச்சயமா, அப்புறம் இதை பத்தி விரிவா பேசலாம். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கௌதம் அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் கிளம்பும் போது அவன் மதுவை பார்த்த அந்த பார்வை ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அவளுக்கு சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. கௌதம் கிளம்பி சென்றாலும் அவன் விட்டு சென்ற அந்த பார்வையும் சிரிப்பும் மதுமிதாவின் மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பியது. மற்றவர்கள் கைப்பட்டால் அப்படித்தான் ஆகும் என்று அவன் சொன்னது தற்செயலான பதிலா அல்லது அவளுக்கு அவன் விடுத்த எச்சரிக்கையா? மதிய உணவு முடிந்து வீடு நிசப்தமாக இருந்தது. சஞ்சய் தன் கையில் இருந்த மருதாணியை கழுவிவிட்டு அடர் சிவப்பு நிறமாக மாறியிருந்த தன் உள்ளங்கையை பார்த்தபடி ஹாலில் அமர்ந்திருந்தான். மதுமிதா துணிகளை மடித்து கொண்டிருக்கும் போது சஞ்சய் அவள் அருகில் வந்து நின்றான். சித்தி, மருதாணி நல்லா சிவந்திருக்குல்ல? மருதாணி சிவந்தா அவங்களுக்கு பிடிச்சவங்க மனசுல ஆழமா இடம் பிடிச்சிருக்காங்களாம், அப்படித்தானே என்று அவன் கேட்ட குரலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. மதுமிதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்கள் நேராக அவளை பார்த்தன. பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க சஞ்சய். சரி, நீ போய் கொஞ்சம் ரெஸ்டெடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றாள். ஆனால் அவன் தற்செயலாக அவள் கையை தொட்டபோது நேற்று இரவு அவளுக்குள் ஏற்பட்ட அதே திகைப்பு மீண்டும் ஒரு மின்னலென தாக்கியது. அவன் ஒரு சிறுவன் அல்ல, அவன் ஒரு இளைஞனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பார்க்கிறான் என்பதை மதுவின் ஆழ் மனது உணர்ந்தது. அன்று மாலை மதுவின் அலைபேசிக்கு கௌதமிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. மது, இன்னைக்கு நைட்டு நாம பேசலாமா? நீ சொன்ன விஷயத்தை பத்தி எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். நான் 9 மணிக்கு உன் வீட்டு தோட்டத்துல இருப்பேன். மதுமிதாவிற்கு இதயம் படபடவென அடித்து கொண்டது. கௌதம் ஏன் ரகசியமாக சந்திக்க அழைக்கிறான்? அவனுக்கும் சஞ்சய்க்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ? இரவு 9 மணி. சஞ்சய் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்துவிட்டு மதுமிதா மெதுவாக வீட்டின் பின்புற தோட்டத்திற்கு சென்றாள். இருட்டில் கௌதம் ஒரு மரத்தின் நிழலில் நின்று கொண்டிருந்தான். ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க மது என்று கேட்டபடி அவன் அவள் அருகே வந்தான். கௌதம், நீ காலையில சிரிச்சதுக்கும் இப்போ இப்படி வந்து நிக்கிறதுக்கும் என்ன காரணம்? சஞ்சய் பத்தி உனக்கு என்ன தெரியும்? மதுமிதா நேராகவே கேட்டாள். கௌதம் மெதுவாக அவள் கைகளை பற்றினான். மது, நீ ரொம்ப அப்பாவி. அந்த பையன் இங்கே வந்தது தற்செயல்னு நீ நினைக்கிறியா? அவனோட ஒவ்வொரு ஆசையும் திட்டமிட்டது. நீ எதை பார்த்து பயப்படுறியோ அதை அவன் உனக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்த போறான் என்றான் ரகசிய குரலில். மது அதிர்ந்து போனாள். நீ என்ன சொல்ற கௌதம்? அவன் அவளை இன்னும் நெருங்கி வந்து அவளது காதலியே குனிந்து, சஞ்சய்க்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கு, அதுதான் இந்த விளையாட்டுல பெரிய திருப்பம் என்று சொல்லும்போது வீட்டின் மாடி ஜன்னலில் ஒரு நிழல் அசைவது மதுவின் கண்ணில் பட்டது. அங்கே சஞ்சய் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அந்த தூக்க கலக்கம் இல்லை, மாறாக ஒரு வஞ்சகமான புன்னகை இருந்தது. ஜன்னலில் தெரிந்த சஞ்சயின் நிழல் மதுமிதாவின் இரத்தத்தை உறைய வைத்தது. அவன் தங்களை பார்த்து விட்டான் என்பது கௌதமுக்கும் புரிந்து
விட்டது. ஆனால் கௌதம் பதற்றப்படவில்லை. மாறாக மதுமிதாவின் கையை இன்னும் அழுத்தமாக பற்றி கொண்டான். மது, அவன் நம்மள பார்க்கிறான், ஆனா பயப்படாதே. அவன் உன்னை ஒரு பொம்மையா நினைக்கிறான். ஆனா அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்ததே நான் தான், தெரியுமா? கௌதமின் இந்த குரலில் ஒரு விசித்திரமான குரூரம் கலந்த காதல் இருந்தது. மதுமிதா கௌதமின் கையை உதறிவிட்டு வேக வேகமாக வீட்டிற்குள் ஓடினாள். ஹாலுக்கு வந்தபோது சஞ்சய் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த மருதாணி இப்போது கருஞ்சிவப்பாக மாறி ரத்தம் காய்ந்தது போல தெரிந்தது. சித்தி, தூக்கம் வரலையா? வெளியே யார் கூடவோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்று சஞ்சய் மிக சாதாரணமாக கேட்டான். ஆனால் அவன் கண்கள் மதுவின் கழுத்தில் கௌதம் தொட்ட இடத்தையே உற்று பார்த்தன. அது கௌதம் வந்திருந்தான் சஞ்சய். ஏதோ வேலை விஷயமா பேசணும்னு சொன்னான் என்று மது தட்டு தடுமாறி சொன்னாள். சஞ்சய் மெதுவாக மதுவின் அருகே வந்தான். அவனது அந்த பெரியவன் போன்ற தோற்றம் மதுவை மீண்டும் ஒரு முறை சங்கடத்திற்குள்ளாக்கியது. அவன் கெட்டவன் சித்தி. அவன் உங்களை பார்க்க வரல. உங்களை பத்தி என்கிட்ட தப்பா பேசத்தான் வரான். உங்களுக்கு தெரியாது, உங்க உயிருக்கு உயிரான நண்பன் கௌதம் தான் என்னை இங்கே வர சொன்னதே. மதுமிதா இடி விழுந்தவள் போல் நின்றாள். என்ன சொல்ற சஞ்சய்? ஆமா மது, அவன் சொன்னது உண்மைதான். பின்னால் கௌதமின் குரல் கேட்டது. அவன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். சஞ்சய், உன் அக்கா மகன் மட்டுமல்ல மது. அவன் ஒரு கருவி. உன்னோட இந்த தனிமையை, உன் பயத்தை ரசிக்கிறதுக்காக நான் உருவாக்கின ஒரு சூழல் இது. நீ அந்த பையனை பார்த்து தயங்குற ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்றான் கௌதம் சிரித்து கொண்டே. மதுமிதாவிற்கு தலை சுற்றியது. ஒரு புறம் அவளை விட 2 வயது இளைவனான கௌதம் அவளது பலவீனத்தை வைத்து விளையாடுகிறான். மறுபுறம் ஒரு சிறுவனாக பார்த்த சஞ்சய் இப்போது ஒரு முதிர்ந்த ஆணின் தந்திரத்தோடு அவளை நெருங்குகிறான். திடீரென சஞ்சய் கௌதமின் சட்டையை பிடித்து சுவரோடு சேர்த்தான். நீ என்னை வர சொன்னது உண்மைதான் கௌதம். ஆனா சித்தி மேல எனக்கு இருக்கிறது வெறும் நடிப்புன்னு நீ நினைச்சதுதான் உன்னோட தப்பு. இப்போ இது உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற போட்டி. மதுமிதா அங்கே ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள். இருவருமே அவளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவளை அடைவதற்காக மோதுவதைக் கண்டு அவளுக்குள் ஒரு புதிய வேகம் பிறந்தது. பக்திமானாக இருந்த அந்த பெண்மணிக்குள் ஒரு ஆக்ரோஷமான பெண் விழித்து கொண்டாள். நிறுத்துங்க என்று மது கத்தினாள். அவள் கையில் இருந்த பூஜை அறையின் பித்தளை விளக்கு ஒளியில் மின்னியது. இப்போ இந்த நிமிஷமே 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்லைன்னா நான் யாரை தெய்வமா கும்பிடுறனோ அதே தெய்வம் முன்னாடி ஒரு விபரீதம் நடக்கும். சஞ்சயும் கௌதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கௌதமின் முகத்தில் இருந்த ஏளனம் மறைந்து ஒருவித பயம் தெரிந்தது. சஞ்சயின் கண்களிலோ ஏதோ ஒரு பிடிவாதம் தெரிந்தது. அந்த அறையில் நிலவிய நிசப்தம் ஒரு போர்க்களத்திற்கு முந்தைய அமைதியைப் போலிருந்தது. பித்தளை விளக்கின் சுடர் மதுமிதாவின் ஆக்ரோஷமான கண்களில் பிரதிபலித்தது. மது, நீ உணர்ச்சி வசப்படுற என்று சஞ்சய் மெதுவாக அடியெடுத்து வைக்க, அங்கே நில்லு சஞ்சய் என்று மதுமிதாவின் குரல் சாட்டையாய் வீசியது. கௌதம் தன் கோட் காலரை சரி செய்து கொண்டு ஒரு ஏளன சிரிப்பு உதிர்த்தான். சரி மதுமிதா, நாங்க போறோம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஆர்கானிக் டீ ப்ராஜெக்ட் என்னோட கையெழுத்து இல்லாம ஒரு இன்ச்சு கூட நகராது. பிஸ்னஸ் வேற, பர்சனல் வேறன்னு நீயே சீக்கிரம் புரிஞ்சுப்ப. அவன் சஞ்சயை ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பார்த்துவிட்டு வெளியேறினான். சஞ்சய் ஏதோ சொல்ல துடித்தான். ஆனால் மதுமிதாவின் கைகள் வாசலை நோக்கி நீண்டிருந்தன. வேறு வழியின்றி அவனும் கௌதமை தொடர்ந்தான். காரில் ஏறியதும் கௌதமின் முகம் மாறியது. அவன் தன் போனை எடுத்து ஒரு எண்ணை அழைத்தான். பிளான் பியை ஆரம்பிங்க. மதுமிதாவோட எஸ்டேட் லேபர்ஸ் எல்லாரையும் ஸ்ட்ரைக் பண்ண வைங்க. அவளுக்கு தொழில நஷ்டம் வந்தாதான் உதவி கேட்டு என்கிட்டயே வருவா. அப்போ அவளோட பிடிவாதம் தானா உடையும். கௌதமின் நோக்கம் வெறும் காதல் அல்ல. மதுமிதாவின் பரம்பரை தேயிலை எஸ்டேட்டை கைப்பற்றி அதை ஒரு பிரம்மாண்டமான சொகுசு விடுதியாக மாற்றுவதுதான் அவனது அசல் திட்டம். அதற்கு சஞ்சயை அவன் ஒரு கருவியாக பயன்படுத்தினான். சஞ்சயின் தவிப்பு காதலா நாடகமா? மறுபுறம் சஞ்சய் நிலை குலைந்து போயிருந்தான். ஆரம்பத்தில் கௌதமின் பணத்திற்காக மதுமிதாவின் நெருங்கியது உண்மைதான். ஆனால் அவளது நேர்மையும் அந்த பித்தளை விளக்கின் ஒளியில் அவள் காட்டிய ஆளுமையும் சஞ்சயின் மனதை மாற்றி இருந்தது. அவன் கௌதமிடம் சீறினான். கௌதம், இதுக்கு மேல என்னால உனக்கு உதவ முடியாது. நான் அவளை உண்மையாகவே நேசிக்கிறேன். அவளுக்கு துரோகம் செய்ய என் மனசு இடம் கொடுக்கல. கௌதம் ஏளனமாக சிரித்தான். ரொம்ப லேட் சஞ்சய். இப்போ நீ விலகினாலும் அவ கண்ணுல நீ ஒரு துரோகிதான். நீ அவளை நெருங்குறேன்னு சொன்னா அவ நம்புவான்னு நினைக்கிறியா? மதுமிதாவின் முடிவு. தனிமையில் இருந்த மதுமிதா அணைந்து போகவிருந்த விளக்கின் திரியை தூண்டிவிட்டாள். அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு வைராகியம் பிறந்தது. மதுமிதா வீட்டின் பால்கனியில் நின்று அந்த பெரிய எஸ்டேட்டை பார்த்து கொண்டிருந்தாள். அதிகாலை பனி மூடியிருந்த அந்த தேயிலை தோட்டங்கள் இன்று அவளுக்கு ஒரு போர்க்களமாக தெரிந்தன. தொழிலாளர் போராட்டம். காலை 8 மணி இருக்கும். எஸ்டேட்டின் நுழைவாயிலில் சத்தம் கேட்டது. கௌதம் எதிர்பார்த்தபடியே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருந்தனர். சம்பள உயர்வு வேணும், போனஸ் வேணும் என்று கோஷங்கள் எழுப்பின. மதுமிதா கீழே இறங்கி வந்தாள். அங்கே கௌதமின் ஆட்கள் கூட்டத்தில் புகுந்து தொழிலாளர்களை
தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர். தூரத்தில் ஒரு கருப்பு நிற காரில் அமர்ந்து கௌதம் இதை ரசித்துக் கொண்டிருந்தான். அவனது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், சப்ளை சங்கிலியை உடைப்பது. மதுமிதாவின் அதிரடி. மதுமிதா பதட்டப்படவில்லை. அவள் நேராக தொழிலாளர்களின் முன்னே நின்றாள். பெரியப்பா, அண்ணன்மார்களே, இங்கே பாருங்க என்று உரத்த குரலில் பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு தர வேண்டிய பாக்கியை நான் தராம இருக்க மாட்டேன். ஆனா இப்போ நடக்கிறது போராட்டம் இல்லை, ஒரு சூழ்ச்சி. உங்ககிட்ட காசு கொடுத்து இதை பண்ண சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பணத்தை விட இந்த எஸ்டேட் லாபத்துக்கு உங்களை பங்கு தர்றதா நான் கையெழுத்து போடுறேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அவளது நேர்மையும் தைரியமும் தொழிலாளர்களை யோசிக்க வைத்தது. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சஞ்சயின் ரகசிய உதவி. அதே சமயம் சஞ்சய் ஒரு கஃபேவில் அமர்ந்து தனது லேப்டாப்பில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கௌதமின் சதியில் பங்கு பெற்றவன்தான். ஆனால் இப்போது அவன் மதுமிதாவை காப்பாற்ற துடித்தான். அவன் மதுமிதாவின் ஆர்கானிக் தேயிலைக்கான புதிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யுக்திகளை உருவாக்கி அதை பெரிய வெளிநாட்டு நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் செய்தான். மது, உனக்கு தெரியாமலே நான் உனக்கு உதவியா இருப்பேன். இது என் காதலுக்கான பரிகாரம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். எதிர்பாராத சந்திப்பு. மாலையில் மதுமிதா தனது அலுவலகத்தில் சோர்ந்து அமர்ந்திருந்த போது ஒரு முதியவர் உள்ளே நுழைந்தார். அவர் கௌதமின் தந்தை ரகுராம். மதுமிதா, என் பையன் கௌதம் என்ன பண்றான்னு எனக்கு தெரியும். அவன் பண்றது தப்பு. ஆனா அவனுக்கு தெரியாம நான் உன்னோட பிசினஸ்ல முதலீடு செய்ய தயாரா இருக்கேன். ஆனா ஒரு நிபந்தனை. மதுமிதா நிமிர்ந்து பார்த்தாள். ரகுராமின் அந்த நிபந்தனை அறையில் ஒரு இடியை போல இறங்கியது. மதுமிதா, நான் உனக்கு முதலீடு செய்யணும்னா நீ சஞ்சயை மறுபடியும் உன் கூட சேர்த்துக்கணும். அவன் உன் பையன் கௌதமோட தப்பை தடுக்க நினைக்கிறான். அவனை உனக்கு பயன்படுத்திக்கோ. மதுமிதா அதிர்ச்சியில் உறைந்தாள். யாரை வீட்டை விட்டு துரத்தினேனோ அவனையே திரும்ப சேர்க்கணுமா என்று அவள் மனம் அலைப்பாய்ந்தது. ஆனால் எஸ்டேட்டை காப்பாற்ற வேறு வழி தெரியவில்லை. சஞ்சயின் வருகையும் கௌதமின் ஆத்திரமும். மறுநாள் காலை சஞ்சய் தயக்கத்துடன் எஸ்டேட்டிற்குள் நுழைந்தான். மதுமிதா அவனை ஒரு அந்நியனை போல பார்த்தாள். சஞ்சய், நீ இங்கே வேலைக்கு வந்திருக்க, காதலனா இல்லை, ஞாபகம் இருக்கட்டும் என்று கராராக சொன்னாள். இதற்கிடையில் கௌதம் தன் தந்தை செய்த உதவியை அறிந்து ஆத்திரத்தில் உச்சத்துக்கே சென்றான். அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, இப்போ அந்த எஸ்டேட்டுக்கு வர வழியில இருக்கிற பாலத்தை லாரிங்க கடக்க முடியாதபடி பண்ணுங்க. சரக்கு வெளியே போகலன்னா அவளோட ஆர்கானிக் டீ குப்பைக்கு தான் போகும் என தன் அடியாட்களுக்கு உத்தரவிட்டான். நள்ளிரவு சதி. அன்று இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மதுமிதாவின் முதல் பெரிய ஆர்டருக்கான தேயிலை பெட்டிகள் லாரிகளில் ஏற்றப்பட்டிருந்தன. அதிகாலையில் அவை துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும். திடீரென சஞ்சய்க்கு ஒரு போன் கால் வந்தது. கௌதமின் ஆட்கள் பாலத்தை சேதப்படுத்த போவதை அவன் அறிந்து கொண்டான். அவன் உடனே மதுமிதாவின் அறை கதவை தட்டினான். மதுமிதா, சீக்கிரம் கிளம்பு. கௌதம் பாலத்தை உடைக்க போறான். நாம வேற வழியில அந்த பழைய காட்டுப்பாதை வழியா லாரிகளை கொண்டு போகணும். காட்டுக்குள் ஒரு வேட்டை. மதுமிதா முதலில் நம்ப மறுத்தாலும் சஞ்சயின் கண்களில் இருந்த பதட்டம் அவளை நம்ப வைத்தது. இருவரும் ஜீப்பில் லாரிகளுக்கு முன்னால் வழிகாட்டியாக சென்றனர். காட்டுப்பாதை மிகவும் ஆபத்தானது. சேரும் சகதியுமாக இருந்த அந்த பாதையில் லாரி ஒன்று சிக்கி கொண்டது. நேரம் அதிகாலை 3 மணி. சவால், இன்னும் 4 மணி நேரத்தில் கப்பல் கிளம்பிவிடும். எதிர்பாராத திருப்பம். இருட்டில் சில உருவங்கள் கையில் ஆயுதங்களுடன் அவர்களை சூழ்ந்தன. அவர்கள் கௌதமால் அனுப்பப்பட்ட கூலிப்படையினர். சஞ்சய், இப்போ என்ன பண்ணுவ என்று மதுமிதா நடுங்கும் குரலில் கேட்டாள். சஞ்சய் மெதுவாக ஜீப்பில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்தான். நீ வண்டியை ஓட்டு மது, நான் இவங்களை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உன் உழைப்பு வீணாக கூடாது. காட்டின் இருட்டில் அந்த உருவங்கள் நெருங்கி வந்தபோது சஞ்சய் இரும்பு கம்பியை எடுக்கவில்லை. மாறாக தனது மொபைல் போனை எடுத்து ஒரு பட்டனை அழுத்தினான். அடுத்த நொடி அந்த பகுதி முழுவதும் பிரகாசமான மின் விளக்குகள் எரிந்தன. அங்கே நின்றிருந்தது கூலிப்படையினர் அல்ல, சீருடை அணிந்த செக்யூரிட்டி ஆட்கள். சஞ்சயின் விநியோகம். மது, இவங்க நாம ஏற்கனவே ஏற்பாடு பண்ண பாதுகாப்பு டீம். கௌதம் ஆட்களை அனுப்புவான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாம வேற வழியில கிளம்பணும்னு உன்கிட்ட போய் சொன்னேன் என்றான் சஞ்சய். மதுமிதா திகைத்து நின்றாள். அப்போ கௌதம் ஆட்கள் இப்போ எங்க? சஞ்சய் சிரித்தான். அவங்க எல்லாரும் இப்ப அந்த மெயின் பாலத்துல காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இப்போ இருக்கிற இடம் அந்த பாலத்துக்கு நேர் எதிர் திசையில இருக்கிற ஒரு ரகசிய குடோன். அதே சமயம் எஸ்டேட்டின் வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் திடீரென கௌதமின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஆனால் அவர்கள் சண்டை போட வரவில்லை. ஒருவருக்கொருவர் கையிலும் ஒரு சிறிய பையில் தேயிலை இருந்தது. கௌதம் குழப்பத்துடன் வெளியே வந்தான். என்ன நடக்குது இங்கே? தொழிலாளர் தலைவர் பெரியப்பா அமைதியாக சொன்னார். தம்பி, நீங்க கொடுத்த காசை நாங்க மதுமிதா அம்மா கிட்டேயே கொடுத்துட்டோம். அவங்க அந்த பணத்தை வச்சு எங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நாங்க கொண்டு வந்திருக்கிறது எங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச ஸ்பெஷல் டீ. இது மதுமிதா அம்மாவோட
பிராண்டுக்காக நாங்க கொடுத்த அன்பளிப்பு. கௌதமின் முகத்தில் ஈயாடவில்லை. அவனது பணமே அவனுக்கு எதிராக திரும்பி இருந்தது. மதுமிதாவும் சஞ்சயும் லாரிகளை துறைமுகத்திற்கு அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலின் மாநாட்டிற்கு சென்றனர். அங்கே சர்வதேச தேயிலை வர்த்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கே ஒரு பெரிய திரையில் ஒரு வீடியோ ஓடியது. அது கௌதம் மதுமிதாவின் எஸ்டேட்டை அழிக்க திட்டம் தீட்டிய ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்கள். மதுமிதா மேடை ஏறினாள். தொழிலுங்கிறது லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையை சம்பாதிக்கிறது. கௌதம், உன்னோட முதலீட்டை நான் இப்பவே திருப்பி தரேன். ஆனா இந்த தேயிலை உலகத்துல உனக்கு இனி இடம் இல்லை. எதிர்பாராத அந்த நபர். அனைவரும் கைத்தட்டி கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் எழுந்து வந்தாள். நிச்சயமா மதுமிதா, இவனுக்கு இந்த துறையில இடமில்லை. ஏன்னா என்னோட நிறுவனத்திலையும் இதே மாதிரி மோசடி செஞ்சுட்டு தப்பிச்சு வந்தவன் தான். அவள் கௌதமின் முன்னாள் தொழில் கூட்டாளி மற்றும் முன்னாள் மனைவி அஞ்சலி. சஞ்சய் அஞ்சலியை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை பரிமாறிக்கொண்டான். மதுமிதாவிற்கு இப்போதான் புரிஞ்சது, சஞ்சய் இவ்வளவு காலம் அஞ்சலியுடன் இணைந்துதான் கௌதமை வீழ்த்த திட்டம் தீட்டியிருக்கிறான் என்று. விழா முடிந்ததும் தனிமையில் மதுமிதா சஞ்சயிடம் கேட்டாள், சஞ்சய், நீ இவ்வளவு செஞ்சது அந்த அஞ்சலிக்காகவா இல்லை எனக்காகவா? சஞ்சய் அவளது கண்களை நேராக பார்த்தான். அஞ்சலிக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை இழக்கக்கூடாதுன்னு துடிச்சேன். இது காதலா இல்ல கடமையான்னு நீயே முடிவு பண்ணும். அது அஞ்சலியின் வருகை அந்த அரங்கையே நிசப்தத்தில் ஆழ்த்தியது. சஞ்சய் மற்றும் அஞ்சலியின் அந்த புன்னகை பரிமாற்றம் மதுமிதாவின் இதயத்தில் ஒரு மெல்லிய ஊசியை செருகுவது போலிருந்தது. வெற்றி தந்த சந்தோஷத்தை விட சஞ்சய் மீது வளர்த்து கொண்ட நம்பிக்கை மீண்டும் உடையத் தொடங்குகிறதோ என்ற பயம் அவளை வாட்டியது. அந்த பெரிய நட்சத்திர ஹோட்டலின் பால்கனியில் குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்தது. கீழே ஊரே மதுமிதாவின் வெற்றியை பேசிக் கொண்டிருக்க மதுமிதா மட்டும் இருளை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். மதுமிதாவின் அருகில் வந்து நின்றாள் அஞ்சலி. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது மதுமிதா. சஞ்சய் ஏன் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சான்னு யோசிக்கிறியா? மதுமிதா பதில் பேசாமல் அவளை பார்த்தாள். கௌதம் என்னையும் என் குடும்பத்தையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தப்போ எனக்காக குரல் கொடுத்த ஒரே ஆள் சஞ்சய் தான். அவன் உன்கிட்ட நெருங்கினது ஆரம்பத்துல கௌதம் சொன்ன காகத்தான் இருக்கலாம். ஆனா உன்னோட நேர்மையும் உழைப்பும் அவனை மாத்திடுச்சு. அவன் என்கிட்ட சொன்ன முதல் விஷயம், அஞ்சலி, நான் ஒரு தேவதைக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கேன், அவளை எப்படியாவது காப்பாற்றணும்ங்கிறது தான். அஞ்சலியின் வார்த்தைகள் மதுமிதாவின் இதயத்தில் தேங்கி நின்ற பாரத்தை குறைத்தன. சஞ்சயின் மௌன போராட்டம் சற்று தள்ளி நின்ற சஞ்சயிடம் மதுமிதா மெதுவாக சென்றாள். சஞ்சய் எதையும் விளக்க முற்படவில்லை. ஏன் சஞ்சய், இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என்று மெதுவாக குரலில் கேட்டாள் மதுமிதா. சஞ்சய் அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. சொல்லியிருந்தா நீ நம்பியிருப்பியா மது? நான் உன்கிட்ட ஒரு பொய்யை சொல்லித்தான் அறிமுகமானேன். அந்த ஒரு பொய் நான் சொல்ற 1000 உண்மைகளை மறைச்சிடும்னு எனக்கு தெரியும். உன்னோட இந்த வெற்றிக்கு எந்த கரையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ கௌதம் வீழ்ந்துட்டான். உன் எஸ்டேட் பத்திரமா இருக்கு. இனி நான் உனக்கு தேவையில்லை. அவன் அங்கிருந்து நகர போனான். ஒரு எதிர்பாராத அழைப்பு. திடீரென மதுமிதாவின் போன் அடித்தது. அது எஸ்டேட்டின் மேனேஜர். அம்மா, ஒரு விபரீதம். கௌதம் தப்பிச்சு எஸ்டேட்டுக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கிற அந்த பழைய பித்தளை விளக்கு ஏத்துற அறையில புகுந்து கதவை பூட்டிக்கிட்டாரு. அந்த அறையை எரிக்க போறதா மிரட்டுறாரு. மதுமிதா அதிர்ந்து போனாள். அந்த அறை வெறும் அறை இல்ல, அது அவளது முன்னோர்களின் அடையாளம், அவள் தெய்வமாக கருதும் இடம். சஞ்சயும் மதுமிதாவும் எஸ்டேட்டிற்கு விரைந்தனர். அறைக்குள் இருந்து புகை வெளியே வந்து கொண்டிருந்தது. கௌதம், கதவை திற, பைத்தியக்காரத்தனம் பண்ணாதே என்று சஞ்சய் கதவை தட்டினான். உள்ளே இருந்து கௌதமின் உடைந்த குரல் கேட்டது. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க. என் அப்பாவே எனக்கு எதிராக மாறிட்டாரு. இந்த எஸ்டேட் உனக்கு கிடைக்க கூடாது மதுமிதா. இது எரிஞ்சு சாம்பலாகட்டும். மதுமிதா கதவின் அருகே சென்று அமைதியாக சொன்னாள். கௌதம், இந்த எஸ்டேட் மேல உனக்கு ஆசை இருக்கலாம். ஆனா எனக்கு இது உயிர். உனக்கு தோத்துட்டோம்ங்கிற அவமானம் இருக்குன்னா அந்த அறையில இருக்கிற சாம்பலை எடுத்து உன் நெத்தியில பூசிக்கோ. ஆனா ஒரு கோழையா சாகாதே. நீ வெளியே வந்தா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன்னை திருத்திக்க ஒரு வாய்ப்பு. நெருப்பின் சூடு அதிகரித்தது. சஞ்சய் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் கதவை உடைக்க போராடினான். கடைசியில் கதவு உடைந்தது. புகை மண்டலத்திற்குள் மயங்கி கிடந்த கௌதமை சஞ்சய் தோளில் சுமந்து வெளியே வந்தான். மதுமிதா அந்த பித்தளை விளக்கை பார்த்தாள். அது இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அவள் சஞ்சயை பார்த்தாள். அவனது சட்டையில் கரை படிந்திருந்தது. கைகளில் தீக்காயங்கள் இருந்தன. அவள் மெதுவாக அவன் கையை பிடித்து கொண்டாள். எந்த ஒரு பொய்க்கும் பின்னாடி இவ்வளவு பெரிய உண்மை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல சஞ்சய். சஞ்சய் அவள் கண்களை பார்த்தான். அந்த பார்வையில் 1000 மன்னிப்புகளும் ஒரு புனிதமான காதலும் தெரிந்தது. எஸ்டேட்டின் அந்த அறை புகையினால் கருத்து போயிருந்தது. கௌதம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். சஞ்சயின் கைகளில் இருந்த தீக்காயங்களுக்கு மதுமிதா மருந்து போட்டு கொண்டிருந்தாள். அந்த அறையில் எஞ்சி இருந்தது அந்த ஒற்றை பித்தளை விளக்கு மட்டும்தான்.
மதுமிதா, நான் கிளம்புறேன். அஞ்சலிக்கு அவளோட சொத்துக்களை மீட்டு தரணும். அதுதான் நான் செஞ்ச தப்புக்கு நான் செய்கிற பிராயச்சித்தம் என்றான் சஞ்சய். மதுமிதா அவனை தடுக்கவில்லை. சஞ்சய், நேசம்ங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் கட்டி போடுறது இல்ல, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. நீ போ, ஆனா உன் மனசு இங்கே இருந்தா என்னை வந்து சேரு என்று விடை கொடுத்தாள். 3 மாதங்கள் கடந்தன. மதுமிதாவின் ஆர்கானிக் டீ இப்போது ஆசியாவின் சிறந்த பிராண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சஞ்சய் எங்கே இருக்கிறான் என்ற தகவலே இல்லை. யாரும் எதிர்பாராத அந்த திருப்பம். மதுமிதாவின் எஸ்டேட்டிற்கு ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது கௌதம். அவன் முகத்தில் இப்போது அந்த ஏளனம் இல்லை, ஒருவித அமைதி இருந்தது. அவன் கையில் ஒரு பெரிய பத்திரத்தை கொண்டு வந்திருந்தான். மதுமிதா அவனை எச்சரிக்கையோடு பார்த்தாள். மதுமிதா, சஞ்சய் எங்கேன்னு தேர்றல்ல, அவன் இப்போ அஞ்சலி கூட லண்டன்ல இருக்கான் என்று கௌதம் சொன்னபோது மதுமிதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவன் அஞ்சலியை தான் காதலிக்கிறான். உன்னை ஏமாத்துறதுக்கு தான் இந்த நாடகத்தை ஆடினான் என்றான். மதுமிதா சிரித்தாள். கௌதம், இப்போவும் உன் புத்தி மாறலையா? சஞ்சய் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் போனான். ஆனால் கௌதம் நீட்டிய அந்த பத்திரத்தை பார்த்தது மதுமிதா அதிர்ந்து போனாள். அது எஸ்டேட்டின் பத்திரம் அல்ல, அது சஞ்சய் எழுதிய உயில், உண்மையான தியாகம். கௌதம் தழுத்தழுத்த குரலில் பேசினான். அன்னைக்கு அந்த நெருப்புல இருந்து என்னை சஞ்சய் காப்பாத்தினப்போ அவனோட நுரையீரல்ல அதிகப்படியான புகை போயிடுச்சு. அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொன்னாங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி அஞ்சலியோட சொத்துக்களை மீட்டு கொடுத்துட்டு என்னையும் திருத்திட்டான். அவனோட கடைசி ஆசை உனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுங்கிறது தான். அவன் உன்னை நேசிச்சது உண்மை, ஆனா அதை சொல்ல அவனுக்கு ஆயுள் இல்லை. மதுமிதா அப்படியே தரையில் அமர்ந்தாள். சஞ்சய் அவளை விட்டு பிரியவில்லை. அவளுக்காக தன்னையே கொடுத்திருக்கிறான். வருடங்கள் உருண்டோடின. மதுமிதா இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் அதிபர். ஆனால் அவள் இன்றும் அந்த பழைய பித்தளை விளக்கின் அறையில்தான் உறங்குகிறாள். அவள் கையில் ஒரு கைக்குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு அவள் வைத்த பெயர் சஞ்சய். கௌதம் இப்போது அந்த எஸ்டேட்டின் விசுவாசமான மேலாளர். அவன் மதுமிதாவை ஒரு தெய்வமாக பார்த்தான். அஞ்சலி அந்த நிறுவனத்தின் சட்ட ஆலோசகராக இருந்தாள். சஞ்சய் மறைந்தாலும் அவன் விதைத்த உண்மை அவர்கள் அனைவரையும் ஒரு குடும்பமாக மாற்றி இருந்தது. மதுமிதா அந்த பித்தளை விளக்கை தூண்டிவிட்டாள். சுடர் பிரகாசமாக எரிந்தது. காதல் என்பது வெறும் சேர்க்கை அல்ல, அது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனாக மாற்றுவது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.